வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் தேவைப்படும். ஆப்பிரிக்கர்களுக்கோ உள்நாட்டின் ஒரு பகுதிக்குள் பயணம் செய்யவே பாஸ்போர்ட் தேவைப்படும். அதிலும் நாட்டின் சில பகுதிக்குள் நுழையவே முடியாது என்கிற தடைகள் வேறு. இதை இப்படி கற்பனை செய்து பாருங்கள். 1948 பிரிட்டிஷ்காரர்களின் தேசிய கட்சி அங்கு ஆட்சிக்கு வந்தது. கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டது. தென்னாப்பிரிக்க அரசு கருப்பின மக்கள் மீது நிகழ்த்திய ஒடுக்குமுறைகள் சொல்லி மாளாது. வெள்ளைக்காரர்கள் குடியிருக்கும் பகுதிக்குள் ஆப்பிரிக்காவின் பூர்வக்குடிகள், இந்தியர்கள் உள்ளிட்ட மற்ற இனத்தவர்கள் இனி நுழைய முடியாது என்று அறிவித்தது. அரசியல் அதிகாரத்தில் வெள்ளையர்கள் மட்டுமே இருக்க முடியும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. சமூகத்தின் பல மட்டங்களிலும் இது குறித்து ஓர் உரையாடல் தொடங்கியது. ஆப்பிரிக்க மாணவர் காங்கிரசின் தலைவர்களாக பொறுப்பேற்ற நெல்சன் மண்டேலா, வால்டர் சிசுலு, ஆலிவர் டாம்போ ஆகியோர் இந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். போராட்டம் ஒன்றே இதற்கு தீர்வு என்பதில் அவர்கள் ஒருமித்த கருத்துடன் இருந்தனர். ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு ஒத்துழையாமை செயல்பாடுகளுக்கு அறைகூவல் விடுத்தது. அரசு உடனடியாக சட்டவிரோத அமைப்புகளுக்கு தடை மற்றும் கம்யூனிசத்தை ஒழிக்கும் சட்டத்தை இயற்றியது. இதற்கு எதிர்வினையாக ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ், தென்னாப்பிரிக்க கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய காங்கிரஸ், ஆப்பிரிக்க மக்கள் இயக்கம் ஆகிய இயக்கங்கள் ஒன்றிணைந்து பேச்சு சுதந்திரத்திற்கான மாநாட்டை நடத்தின. மாநாட்டை தொடர்ந்து நடைபெற்ற பெரும் வேலை நிறுத்தத்தின் போது 8000க்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க மக்கள் கைது செய்யப்பட்டார்கள். 1950 ஜூன் 26 அன்று தேசிய அளவிலான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அன்று நாடு முழுவதும் மக்கள் வேலைக்கு செல்லவில்லை. இதனால் பலர் தங்களின் வேலை இழந்தனர். ஆப்பிரிக்கர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட உள்நாட்டு பாஸ்போர்ட்டுகளை எரித்தனர். போராட்டத்தின் பகுதியாக வெள்ளையர்களுக்கு மட்டும் அனுமதி என்று அவர்கள் அறிவித்திருந்த பகுதிக்குள் அத்துமீறி ஆப்பிரிக்க பூர்வக்குடிகள் நுழைந்தனர். போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் ஒருவர் கூட நீதிமன்றத்தில் பிணை கேட்கவில்லை, நீதிமன்றத்தில் வாதிடவில்லை. மாறாக சிறைச்சாலைகள் அனைத்தையும் நிரப்புவது என முடிவு செய்தனர். அராஜகம், கம்யூனிசம் என்று பல வார்த்தைகளால் இந்த போராட்டத்தை வர்ணித்து மக்களிடம் ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும், அதன் தலைவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்று தென்னாப்பிரிக்க அரசு களத்தில் இறங்கியது. மண்டேலாவின் அறப்போராட்டங்களில் மக்கள் ஈர்க்கப்படுவதை உணர்ந்து 1956 ஆண்டு மண்டேலாவை தேச துரோக வழக்கில் கைது செய்தனர். 4 ஆண்டு கால சிறைவாசத்துக்கு பிறகு 1960 ஆண்டு விடுதலை பெற்றார் மண்டேலா. ஆனால் இந்த போராட்டங்கள் தென்னாப்பிரிக்கா முழுவதிலும் ஒரு தொடர் நிகழ்வாக மாறியது. அரசு இன்னும் கடுமையாக போராட்டக்காரர்களை ஒடுக்க தொடங்கியது. ஷார்ப்வில்லேவில் நடைபெற்ற போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் இந்த கருப்பு சட்டங்களை எதிர்த்து அங்கிருந்த காவல் நிலையம் நோக்கி ஊர்வலமாக சென்றார்கள். உடன் காவல்துறை துப்பாக்கி சூட்டை நிகழ்த்தியது. அதில் 69 பேர் கொல்லப்பட்டார்கள், 180 பேர் காயமடைந்தார்கள். இந்த கட்டத்தில் சில ஆப்பிரிக்க தலைவர்கள் தாங்கள் மட்டுமே இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்தனர். மண்டேலா அதை கடுமையாக எதிர்த்தார். இந்த போராட்டம் ஒடுக்கப்படும் அனைத்து தேசிய இனங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றார். ஆப்பிரிக்க காங்கிரசின் உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்க போராட்டம் இன்னும் தீவிரமடைந்தது. தென்னாப்பிரிக்க அரசின் அடக்குமுறைகள் அதிகரிக்க மண்டேலாவின் கருத்தோட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டது. வன்முறையால் ஒடுக்கும் அரசுக்கு ஏன் வன்முறையால் பதிலளிக்க கூடாது என்று நண்பர்களுடன் ஆலோசித்தார். அனுமதியின்றி வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அரசுக்கு எதிராக சதி செய்ததாகவும் குற்றம் சுமத்தி மண்டேலாவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது அந்த அரசு. அதை அஞ்சாமல் எதிர்கொண்டார் மண்டேலா. சிறையில் இருந்து கொண்டே லண்டன் பல்கலைக்கழகத்தில் அஞ்சல் வழியில் தன் சட்டப்படி எதிர்த்தார். பிறகு விடுதலை பெற்ற மண்டேலாவை பொது நிகழ்வுகளில் பங்கேற்க அரசு தடை விதித்தது. அந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் நடைபெற்ற பல மாற்றங்கள் மண்டேலாவை ஊக்கப்படுத்தின. ஃபிடல் காஸ்ட்ரோ தனது தோழர்களுடன் கியூபாவில் அடைந்த வெற்றி ஆப்பிரிக்க மக்களிடம் உத்வேகத்தை கொண்டு வந்தது. அரசுக்கு எதிராக தாக்குதல்களை தொடுக்க தி ஸ்பியர் ஆஃப் நேஷன் என்கிற புதிய இயக்கத்தை மண்டேலா தொடங்கினார். அதற்கு பல நாடுகள் ஆதரவளித்தன. அவரது இயக்கம் தொடுக்கும் தாக்குதல்களில் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது என்பதில் மண்டேலா உறுதியாக இருந்தார். 1962 மண்டேலா தனது தோழர்களுடன் கைது செய்யப்பட்டார். வழக்கு விசாரணையின் போது, நான் ஆப்பிரிக்க மக்களுக்காக போராடுவதற்காக என் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிறேன். எவ்வாறு வெள்ளையின ஆதிக்கத்தை எதிர்க்கிறேனோ அதே அளவு கருப்பின ஆதிக்கத்தையும் எதிர்க்கிறேன். அனைத்து இன மக்களும் வேறுபாடில்லாமல் ஒருங்கிணைந்து வாழும் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதே எனது நோக்கம். இந்த நோக்கம் நிறைவதற்காக நான் எனது உயிரை துறக்கவும் தயார் என்று தன் நிலைப்பாட்டை சுமார் 3 மணி நேரம் அச்சமின்றி வெளிப்படுத்தினார். அவரது வாதங்களை கேட்ட பின்பும் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவர் ராபன் தீவு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இந்த தண்டனைக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா முழுவதும் பல போராட்டங்கள் நடைபெற்றன. 8 அடிக்கு 7 அடி சிறை அறையில் அவருக்கு ஒரு பாய் மட்டுமே வழங்கப்பட்டது. முதலில் கல் உடைக்கும் வேலையும் பின் சுரங்கத்தில் சுண்ணாம்பு வெட்டும் வேலையும் மண்டேலாவுக்கு கொடுக்கப்பட்டன. சுண்ணாம்பு பாறைகளின் அதிகபட்சமான வெள்ளை ஒளி அவரது கண்களை கடுமையாக பாதித்தது.
1982 அவர் கேப்டவுனின் போல்ஸ்மூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். 1986 தொடங்கி உலகம் முழுவதும் மண்டேலாவை விடுதலை செய்ய வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்றன. 1989 மண்டேலா விடுதலை செய்யப்பட்டார். மோகன்னஸ் பெர்க்லியில் உள்ள மைதானத்தில் 1,00,000 பேர் மத்தியில் மண்டேலா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையை நிகழ்த்தினார். 27 வருட சிறைவாசத்தில் அவர் துளியும் தளரவில்லை என்பதை இந்த உலகம் பிரமிப்புடன் பார்த்தது. ஜாம்பியா, ஜிம்பாப்வே, நபியா, அல்ஜீரியா, ஸ்வீடன், பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு மண்டேலா பயணமானார். அனைத்து நாடுகளும் தென்னாப்பிரிக்காவில் ஆட்சியில் இருக்கும் நிறவெறி அரசை தனிமைப்படுத்த வேண்டும் என்று கோரினார். அமெரிக்க ஜனாதிபதி புஷ், கியூபா ஜனாதிபதி காஸ்ட்ரோ, இந்திய ஜனாதிபதி வெங்கட்ராமன், இந்தோனேஷிய ஜனாதிபதி சுகர்தோ, மலேசியா பிரதமர் மகாதீர், ஆஸ்திரேலிய பிரதமர் பாப் ஹாக் உள்ளிட்ட பலரை மண்டேலா சந்தித்தார். 1994 தென்னாப்பிரிக்காவில் பொது தேர்தல் நடைபெற்றது. உலகமே இந்த தேர்தலை உற்று நோக்கியது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றது. உலகமெங்கிலும் இருந்து வந்திருந்த 4000 விருந்தினர்கள் மத்தியில் மண்டேலா தென்னாப்பிரிக்க வரலாற்றின் முதல் கருப்பின பிரதமராகவும் மக்களாட்சியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தென்னாப்பிரிக்க பிரதமராகவும் பதவியேற்றார். அவரது ஆட்சியில் தென்னாப்பிரிக்கா அதுவரை காணாத பல வரலாற்று மாற்றங்களை கண்டது. இது ஒரு வானவில் அரசு, இதில் எல்லா வண்ணங்களும் இருக்கும், எல்லா வண்ணங்களும் பாதுகாக்கப்படும் என்றார். நிறவெறி அரசுக்கு எதிராக தங்களின் உள்நாட்டு கடவுச்சீட்டுகளை எரிப்பது என்கிற கோபத்திலிருந்து எழுந்த ஒரு சிறு பொறி பெரும் தீப்பிழம்பாக மாறி ஒரு தேசத்தின் விடுதலைக்கு வித்திட்டது. அச்சுறுத்தல், சிறை தண்டனைகள் என எவ்வளவு வதைத்தும் மீண்டும் மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல உயிர்த்தெழுந்து தன் நாட்டை விடுதலை நோக்கி அழைத்து சென்றார் மண்டேலா. எல்லாவித ஒடுக்குமுறைகளிலிருந்து விடுதலை பெற தொடர்ந்து போராடுவது ஒன்றே தீர்வு எனும் பாடத்தை தனது வாழ்வையே காகிதமாக்கி எழுதி காட்டியவர் மண்டேலா. உலகெங்கும் ஒடுக்குமுறைக்கு ஆளாகும் அத்தனை மக்களுக்கும் என பெரும் பாடமாக அது எப்போதும் உயர்ந்திருக்கும். இது போன்று பல வரலாற்று சுவடுகளை அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.